+2 பொதுத் தேர்வில் 95.20 விழுக்காடு மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வு 26ஆம் தேதி முடிவடைந்தது. சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்திருந்தது. இதனிடையே 2026 சட்டமன்ற தேர்தல், புதிய அரசு அமைவது உள்ளிட்ட காரணங்களால் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் தள்ளிப்போவதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97 விழுக்காடு மாணவிகளும் 93.19 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.53 லட்சம், 95.20%. அதில் மாணவியர்கள் 4,06,167, 97%. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 3,47,527, 93.19%. 98.87 விழுக்காடு தேர்ச்சி பெற்று ஈரோடு முதலிடத்தையும், 98.05 விழுக்காடு தேர்ச்சி பெற்று சிவகங்கை 2ஆம் இடத்தையும், 97.63 விழுக்காடு தேர்ச்சி பெற்று கன்னியாகுமரி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். 97.54 விழுக்காடு தேர்ச்சி பெற்று திருநெல்வேலி 4ஆம் இடத்தையும், 97.50 விழுக்காடு தேர்ச்சி பெற்று திருச்சி 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. அரசு பள்ளிகளில் ஈரோடு மாவட்டம் 98.24 விழுக்காடு பெற்று முதலிடத்தையும், சிவகங்கை மாவட்டம் 96.97 விழுக்காடு பெற்று 2ஆம் இடத்தையும், திருச்சி மாவட்டம் 96.55 விழுக்காடு பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. 76.92 விழுக்காடு மாற்றுத்திறனாளி மாணவர்களும், 95.20 விழுக்காடு சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.17 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் மே மாதம் 13ஆம் தேதி வெளியாகும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை துணைத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது.